திசை மாறும் வாழ்க்கையே. கோயிலிருந்து நேராக வீட்டுக்கு போடின்னு சொன்னால் இன்னும் வீட்டுக்கு போகாமல் அந்த அடங்காதவ கூட சேர்ந்துட்டு எங்கே சுற்றிட்டு திரியிறான்னு தெரியல. இன்னும் எந்த தெருவில் கொண்டு போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான்னு தெரியலையே. இன்னைக்கு வருட்டவளுக்கு இருக்குது. நானும் கூட எல்லாரும் இன்னும் மாமியாலும் மருமகளும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்களே, இவங்களை எப்படியாவது பிரிக்கணும்னு சும்மா சொல்கிறாங்க. என்னென்னமோ சொல்லி குடும்பத்தை பிரித்து போடுவாங்கன்னு சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா, நேசமாலுமே எனக்கு தெரியாமல் நீ கொண்டு போய் ஊறுகாயா வித்துட்டு திரியிற. அடியே அம்சா, இன்னைக்கு வாடி, உன்னை நல்லா அம்மிக்கல்லில் வச்சு அரைன்னு அரைக்கிறேன் நான். என்ற மகனை என்னென்னமோ சொல்லி மயக்கி ஏமாற்றி முந்தானியில் முடிஞ்சு வச்சுட்டு சம்பள பணத்தை பூரா புடுங்கி நல்லா மின்னிக்கிட்டு நோகாமல் 3 நேரம் உட்காந்து திங்கிறது பத்தாதுன்னு எவ்வளோக்கோ கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு ஊறுகாய் வியாபாரமாக பண்ணிட்டுக்கிற நீ. ஊறுகாய் வியாபாரம் அடியே அம்சா, வாடி, இன்னைக்கு இருக்குது உனக்கு கச்சேரி. இத்தனை நாளாக நீ என்னை பார்த்ததில்லையல்லடி. அடியே வாடி, இன்னைக்கு நான் ஆறுன்னு உனக்கு காட்டுறேன். என்ன ஒரு தில்லாலங்கடித்தானா, என்ன ஒரு தைரியம் இவளுக்கு. என்னை ஏமாத்தி வேலை செஞ்சுட்டா திரியிற. இருடி இரு. அடியே கிளவி, நல்ல ஒல்ல கொதிக்கிற மாதிரி சூட தள்ளன்னு கொதிச்சுக்கிட்டா இருக்கிற. கொதிக்கிட்டு உனக்கு என்னைக்குமே இப்படி தாண்டி. ஆனா இந்த அம்சோட மவுசு என்னைக்குமே குறையாது. பொறாமை அப்படியே கிளவிக்கு பொத்துக்கிட்டு வருதோ. வருட்டு நம்மளுக்கு என்ன, நம்ம பார்க்காத மாதிரி நம்ம வாட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அடியே அம்சா நில்லடி. என்னத்த கூப்பிட்டீங்களா? ஏண்டி, கோயிலிருந்து நான் உன்னை நேரம் வீட்டுக்கு தானடி வர சொன்னேன். எங்கடி ஊர் சுத்திட்டு வர்றேன்? அத்தை, இந்த வயசுல ரொம்ப கொதிக்காதீங்கத்த. அப்புறம் பிபி, சுகரு, தைராய்டு எல்லாம் வந்துரு. அப்புறம் நீங்க நடக்க கூட முடியாது. பாருங்க எப்படி வேர்க்குதுன்னு. ஏன் அத்தை இப்படி கொதிக்கிறீங்க? ஹம்சா, அத்தை எதுக்குங்கத்த மறுபடி கத்துறீங்க? இப்படி கத்தி அப்புறம் ஒரே அடியை போய் சேர்ந்துடாதீங்கத்த. அத்தை, இப்படியெல்லாம் கத்தக்கூடாது. இப்படியெல்லாம் கத்துனா ப்ரெஷர் அதிகமாகி மண்டைக்கு போய் அப்புறம் மூளை நரம்பு டம்மான ஒரே வெடிச்சிருமாமா அத்தை. இப்போ அப்படித்த நிறையா பேர் மூளை நரம்பு வெடிச்சு சாகுறாங்களாமாங்க அத்தை. அதனால இப்படியெல்லாம் கோவப்படக்கூடாது, புரிஞ்சுதா? என்னடி எனக்கே பாடம் எடுக்கிறியா நீ? ஒழுங்கு மரியாதையே உண்மை சொல்லு. அந்த ஓடுகாலு கூட சேர்ந்துட்டு எங்கெங்க சுத்திட்டு திரிஞ்சிட்டு வர? அடியே, நானே உன்னை அந்த மீனாட்சி கூட போகக்கூடாது, ஊறுகாய் வியாபாரத்துக்கெல்லாம் போகக்கூடாது, மரியாதையே வீட்டுக்கு போன்னு சொன்னேன்ல. அந்த பேச்சை கேட்காம எங்கடி சுத்திட்டு வர? அத்தத்த, நான் எங்கேயும் சுத்தலையத்தேன். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அவ்வளோதான். புரிஞ்சுதாங்கத்த? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அவ்வளோதான். என்னடி இலக்காரமா பதில் பேசுற? ஓ, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? உன்னைய வீட்டு வெளியே துரத்துனா அப்போ தெரியும் நாத்தமண்ணுங்கிறது. இப்போ நல்லா 3 நேரம் மூக்க பிடிக்க உட்காந்து தின்னுட்டுக்கிறையெல்லாம் அந்த கொழுப்பு உனக்கு. அத்தை, எல்லாரும் 3 நேரம் உட்காந்து தான் அத்தை சாப்பிடுவாங்க. நின்றுட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ஒட்டாதுங்க அத்தை. இதுங்கூட தெரியாதா உங்களுக்கு? என்னடி அம்சு, பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது. இல்லையே, ஏன் பாய் நல்லாத்தான் அத்தை இருக்குது. நான் எப்பவும் போலதான் பேசுகிறேன். நீங்கள் தான் கொஞ்சம் கோவத்தில் ஏதோ ஒளறி கொன்னி திக்கி போகிற மாதிரி தெரியுது. எதுக்கு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிடுவோமா? என்னடி, நான் இத்தனை கோபமா பேசிட்டு இருக்கிற, நீ அப்படியே நக்கல சந்தோஷமா நான் பேசிட்டு இருக்க. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? எங்க அத்தைய பார்த்தா நல்ல செவப்பா பட்டையான மூஞ்சி, வட்டமாம் இல்லை பட்டையாம் இல்லை, அது ஒரு மாதிரி நல்லாத்தே இருக்குது. நல்லா சொரலையாக ஸ்ப்ரிங்காக வெள்ளை முடி, மூக்குள்ள சிவப்பு கலரு வெள்ளை கலரு மூக்குத்தி அம்சமாக இருக்குது. ஒரே ஒரு கருப்பு பொட்டு. அப்புறம் இந்த வாய் மட்டும் கொஞ்சம் ஒரு மங்கி மாதிரி இருக்குது.
மற்றபடி நல்லா சந்தன கலர் இல்லை சிவப்பு கலர் ஜாக்கெட்டு வளர்த்தியும் என்ற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு எங்கள் அத்தை அழகாக இருக்கிறாங்க. அத்தை எனக்கு அவ்வளோதான் தெரியுது, இருந்தாலும் எங்கள் அத்தை என்னை விட அழகுதான், அதை நான் ஒத்துக்குவேன். அவ்வளோதான், ஸோ க்யூட். சரி ஓகே, நான் வரேன் அத்தை, பாய் பாய். யார்கிட்ட? அடியே அடியே அடி நில்லு. அத்தை நான் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, பாய் பாய். என்ன இவ இப்படி கொழுப்பெந்திரிச்சு போய் தெரியுறா? என்னைய கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறா. ஐயோ அடியே, என்ற மகனை மைக்கு மடியில் போட்டுட்டா, என்னையும் மதிக்க மாட்டேங்கிறா. அடியே இவளை என்ன பண்ணுறது? ஐயோ அருக்காணி அக்கா, இன்னைக்கு வேலையும் இல்லை, கவுண்டரையா பார்த்துட்டு வரேன்ட்டு போன மனசுல உன்னும் காணுமே, என்னதே பண்ணுறாரோ. ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது பொண்டாட்டி பிள்ளைகோ எல்லாத்து கூட ஒன்றா உட்காந்து ஒரு நேரம்னால வயிற்றுக்கு ஒரு வயசு சோறுங்களான்னு நினைக்கிறாரா இந்த மனுஷன்? எப்போ பாரு வேலை வேலை வேலைன்னு எல்லாத்தையும் தூக்கி தலையில் போட்டுட்டே திரிகிறது. எல்லாத்து பிரச்சனையும் தூக்கி தன்னோட தோளில் போட்டுட்டு நடக்கிற ஒரே மனுஷன் என்ற மாமனாத்தே இருப்பார். தன்னோட பிரச்சனையே தலைக்கு மேலே கிடக்குது, அதையெல்லாம் பார்க்கலான்னு கிடையாது, ஊர் பிரச்சனைக்கு போயிடுறது. மீனாட்சி மீனாட்சி. மாமா நான் பாரு அடுப்படியில் இருக்கிற, வாங்கிங்க. மீனாட்சி என்ன உள்ள இந்நேரத்துக்கே அடுப்பத்தை வச்சுட்டு ஏட்டக்குது? ஆமா மாமா, மால் நேரமான மனசு நீங்க உட்கார முடியல, கொசு மொய்யன்னு கொன்னு எடுக்குது, அதை இந்நேரத்துக்கே வத்த வச்சுட்டேன். தீய போட்டானால எல்லாம் போய் தொலைமாக்குன்னு பார்த்தா அதெங்க மொயன்னு வந்து நம்மளையவே காதுக்குள்ளேயே மூஞ்சிட்டு இருக்குது. வாங்க. மீனாட்சி நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தோட வந்திருக்கேன் புள்ள. என்ன மாமா சந்தோஷமான விஷயம்? மீனாட்சி நான் நினைச்ச மாதிரியே இன்னைக்கே பத்திரத்தை எல்லாம் நல்ல முறைக்கு எழுதி எல்லாம் படிச்சு பார்த்துட்டு மீனாட்சி. மாமா நெசமாவா சொல்றீங்க? அட ஆமாம் புள்ள, நான் உனக்கு எடுத்துட்டு வந்து காட்டலான்ட்டுதே இருந்தேன். அதுக்குள்ளேயும் கவுண்டரையா இன்னொரு பேஜ் மட்டும் என்னமோ அடிக்கணுமாமா, அதையும் அடிச்சுட்டு எல்லாம் ஒட்டு மொத்தமா வாங்கிக்க சொன்னாரு. அப்படியா மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். போங்க, எப்படியோ நல்ல முறைக்கு நம்ம சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போயிட்டா போதுங்க மாமா எனக்கு. ஆமாம் புள்ள, அங்க போயிட்டோம்னா அப்புறம் நம்மளுக்குன்னு கொஞ்சம் இடமாச்சு, எப்படியோ ஒரு 10 மாட்டையும் கூட வாங்கி கட்டி போடலாம் போ. ஆமா மாமா, எப்படியோ நம்மளுக்கு தேவையான எல்லாமே ஒரு சின்ன செடிகளும் கூட வச்சுக்கலாம். போங்க, எப்படியோ ஆனா அப்படி ஆகிட்ட, ஆண்டவன் நம்மளுக்கு என்ன வழியுடைமையா போக போறேன். ஆமாம் புள்ள, எப்படியோ ஒரு 8 லட்சம் ரூபாய் கடன் ஆகும் நினைக்கிற, பார்க்கலாம். மாமா 8 லட்சம் தானே மாமா, அதெல்லாம் கட்டி போடலாம். ஆமாம் புள்ள, நானும் அந்த தைரியத்துலதான் இருக்கிறேன். எப்படியோ நல்ல முறைக்கு நம்மளுக்கு இந்த ஊட்ட கரையும் பண்ணி முடிச்சு நம்ம ஊடு புண்ணியரிச்சின பண்ணி வீட்டுக்கு போயிட்டோம்னா போதும் போ. மாமா எப்படியோ ஆண்ட முன்னையத்தில் நல்ல முறைக்கு நம்ம இந்த ஊடு புண்ணியர்ச்சனை பண்ணி போயிட்டோம்னா அந்த வீரையனுக்கு போய் ஒரு பொங்க வச்சு அவசரத்தை கரைச்சி நல்ல முறைக்கு சாமி கும்பிட்டு வரணும் மாமா. நான் அப்படின்னு வேண்டிட்டு ஒரு 100 ரூபா முடிஞ்சு வச்சிருக்கிறேன். அதனால இன்னும் உள்ள குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது பின்னையும் ரொம்ப நல்லதே. அதெல்லாம் நீ வேண்டுன மாதிரியே நல்ல முறைக்கு நடக்குன்னு நினைக்கிற. எப்படியோ இந்த மாசத்துலயே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிடுவோம். சரி சரி, பிள்ளைக்கு 2 மெங்க, நீ மட்டுக்கு தனியாக இங்கே கொஞ்சம் சோறாக்கிட்டு இருக்கிற. பிள்ளைகளை கூப்பிட்டு ஏதோ தேங்காய் சொர வருது, ஏதோ ஆட்டங்கல்ல சட்னி கிட்னி ஆட்டி கொடுக்க சொல்லாமல்லோ. ஆமாம் மாமா, பிள்ளைகள் இப்போ பிடிச்சி வேலை வாங்கி என்ன பண்ணுறது, எல்லாம் பிறந்த வீட்டில் இருக்க வரைக்கும் தான் நோகாமல், அதுக்கப்புறம் அதுக்கு வர்ற கஷ்டத்தை ஆட்டம் கொடுத்தேன்னு சொல்லணும். ஏதோ என்றகிட்ட இருக்க வரைக்கும் கொஞ்சம் நோகாமல் இருக்கட்டு. அதுக்குள்ள புள்ள, நீ தனியா உட்காந்துக்கிற. பிள்ளைக்கு 2 டிவியும் இல்லாம 2ம் அங்க இன்னும் பண்ணுதுக்கோ, எல்லாம் ஒன்னா முன்னா அங்க உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதானோ. அது என்னமோ படிக்கிறேன்னு சரி படிங்க, நான் இட்லி தேனை ஊற்றி வச்சுட்டு சட்னி அரைச்சிட்டு வரேன்ட்டு சரி உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நடத்தினதே. சரி சரி, ஆனா நீ உனக்கு நான் நாள் சட்னி கிட்னி ஆட்டி கொடுக்கட்டுமா, இல்லை நான் போய் பிள்ளைகள் பார்க்கட்டா? வேண்டாம் மாமா, நானேன்னு புட்டும் 2 அரசில் எடுத்துட்டேன். இந்த சட்னி தானே ஆட்டங்கள் ஆட்டிட்டு வரேன், நீங்கள் போய் பிள்ளைகள் பாருங்க போங்க, போய் அந்த கொலாப்கெல்லாம் பற்றி வைங்க போங்க. சரி மீனாட்சி, நம்ம போறனானா இன்னைக்கு என்ன ஆனாலும் நம்ம மீனாகிட்ட அந்த கவுண்டரையா பையனை பற்றி பேசியே ஆகணும்.
இவ ஒரு பொழைக்க தெரியாதவோ, நம்ம சொல்றத கேட்க மாட்டா. இவளையாட்டு இந்த காலத்துல ஏவ இருக்கிறா. அது ஒமரி எப்படி நல்ல பணக்காரனை பார்த்து வளைச்சு போட்டுட்டு திரியிறாளுவோ. இவளுக்கு எல்லாம் சொல்லி தரவணும். அருக்காணியக்கா, அருக்காணியக்கா. அடடே சரசு, பாபா என்ன இந்நேரத்துல வந்திருக்கிற? அருக்காணியக்கா, அதை ஏக்கா கேட்குற? ஐயோ என்னாலேயே முடியலையக்கா. என்னல சரசு, என்னாச்சு? நேற்று என்ற நேரம் முடியல, இன்னைக்கு உனக்கு முடியலையா? எல்லாம் இந்த வெய்ய போடுற போடு. ஐயையோ, அது என்ன வெயிலாட்டவா அடிக்குது, போட்டு கருக்குது போட்டு. என்ன சரசம்மா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அடி கூறு கட்டவளே, நான் என்னத்தை பற்றி பேச வந்தா நீ என்னடி பேசிட்டு இருக்கிற? உனக்கு என்னடி, மருமகளை துரத்திக்கிட்டு போட்டு ஜாம் ஜாம்னு மகாராணி வாழ்க்கை வாழ்கிறீங்க ஆத்தாளு மகளுமே. அப்புறம் நீ பேசாமையா இருப்ப? ஐயோ எல்லாம் என்றதால எழுத்து. என்ன சரசம்மா சொன்னாத்தேன தெரியே? அட சரசம்மா, அட இங்கே வாருங்கோ. அட சரசம்மா, அட என்னாச்சு? ஏன் இப்படி மூஞ்சியெல்லாம் வாடி போய் இப்படி மூஞ்சி தொங்க போட்டு கொண்டுக்கிறீங்க? என்னாச்சு? அதை ஏல கேட்குற? உனக்கு என்ன மருமக கொடுமையா இருக்குது? என்னையாட்டு இருந்தாத்தேன்னு தெரியே. அட என்னக்காச்சே? என்ன அம்சா கூட என்னால ஜண்டையாக்கே? அதை ஏலாம் கேட்குற? என்னை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாளே. எங்கிருந்து அவளுக்கு அம்புட்டு தைரியம் வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. என்ன சரசம்மா சொல்றீங்க? என்னாச்சு? எதுவா இருந்தாலும் முழுசா புரியுற மாதிரி சொல்லுங்க. அலே யாருக்காணி, நம்ம கோயிலிருந்து என்ற மருமகளை வீட்டுக்கு போடின்னு துரத்தி விட்டா அவங்கில வீட்டுக்கு போனா, நான் வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு மாங்குன்னு துணியெல்லாம் துவைச்சு போட்டு அப்பவும் நம்ம வந்தவாடில்லை. அடி வந்ததுக்கப்புறந்தே அடி எங்குதே போனேன்னு கேட்டா அத்தனை இலக்காரமா நக்கலா பதில் பேசுறாளே. அவளை நான் இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்லை. அக்கா, எல்லாம் அந்த மீனாட்சி கூட சேர்ந்துட்டு ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாளுக்கு ஆட்டம். எல்லாம் அவ பண்ற வேலைதான். அவ கொடுக்குற தைரியம் இந்தக்கா 10 காசு சம்பாதிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாளுகளோ அந்த திமிரு வேற ஒன்றும் இல்லைக்கா. 10 காசு சம்பாரிச்சு எனக்காலே கொடுக்குறா. ஒரு மாமியாங்கிற மரியாதை அவளுக்கு மனசுல இத்தனை நாளும் கிடையாது. அட இத்தனை வரைக்கும் நாள், இத்தனை காலமானாலும் அட இத்தனை நாள் மதிச்சிட்டு இருந்தா. இன்னைக்கு என்னமோ ரொம்ப நக்கலா பேசிட்டு போறாளே. எனக்கு மனசே உடஞ்சு போச்சு. என்ன சரசக்கா சொல்றீங்க? அவ்வளோ இலக்காரமாவா பேசிட்டு போனா? அவ இலக்காரமா மட்டுமா பேசுனா? மூளை நரம்பு டொம்மோன்னு வெடிச்சு பொட்டுன்னு போயிருவுனாமா. அப்படிங்கிறாளே அவோ. என்ன சரசம்மா சொல்றீங்க? இந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அவளுக்கு? ஆமாலே அருக்காணி, எனக்கே நம்ப முடியல. அவ என்னென்ன நியாயம் பேசுறா, என்ன சமாச்சாரம், ஆளு நட ஓட பேச்சு எல்லாம் மாறி போச்சு. அடியே அருக்காணி, எனக்கு வந்த நிலைமை நாளைக்கு உனக்கும் வராதுன்னு என்னல நிச்சயம்? சும்மான்ற மருமகளை ஊட்டுட்டு துரத்தி விட்டுட்டேன்னு மட்டும் சந்தோஷமா இருக்காத. அடியே, அவளுக்கு பேசுகிற பேச்சு என்ன, அவளுக்கு நல்ல கூட்டு களவாணிலி. அவளுகளை நம்பக்கூடாது. அக்கா, அவளோட தில்லாலங்கடித்தனமெல்லாம் என்றகிட்ட எடுபடாது. நான் ஆள் ஆறு என்கிட்ட வச்சுக்கிட்டான் அப்புறம் அவ்வளவுதான். அவ கடந்துட்டு போறாளுக்கா அவனாய நம்மளுக்கு எனத்துக்கு. ஆமாண்டி, உனக்கு என்ன, நீ வாட்டுக்கு துரத்தி விட்டு போட்டு ஜாலியாக இருக்கிற. நான் நல்ல ஒரு வீட்டுக்குள்ளே கடந்து மாங்குன்னு எல்லா வேலையும் என்ற தலையில் கட்டி நான் நல்ல படாத பாடுபடுறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சரசக்கா, என்றகிட்ட சொல்லிட்டீங்களோ, நாளைக்கே அவளைய தண்ணி குடித்தனம் வச்சிடலாம். அருக்காணி, நானும் அதே தேல நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா அவளை எப்படி துரத்தி விடுறதுன்னு எனக்கும் தெரியல. என்னதான் பண்றது? நீயே ஒரு ஐடியா கூட. அக்கா, அப்படியெல்லாம் பொசுக்குன்னு சட்டிவானை தூக்கிட்டு போக சொன்னோம்னா நம்ம மேல சந்தேகம் வந்துருமக்கா. அவ மேலேயே எல்லா பள்ளியும் போட்டு அவளைய ஊட்டு எப்படி துரத்துறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அருக்காணி கிட்ட சொல்லிட்டீங்களா, உன்னை பாருங்க நம்ம ஆட்டத்தை. அவளை எப்படி நான் துரத்தி காட்டுறேன்னு பாரு.